அழுகிய பழமெறிந்து பானை உடையுமா? ஆள பிறந்தவர் தான் எங்கள் திருமா. இன்னொருவர் இருக்கிறார், தமிழகத்தின் நவீன கோமாளி. இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பி எல்லாம் ஏமாளி. இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி பிரபாகரனை ஆமை சமைப்பவராய் அவமதிக்கும் இவரு தமிழகத்தின் RSSன் பிசிறு. ஒரு நாள் பெரியாரின் பேரன் என்பார், மறுநாள் என் முப்பாட்டன் முருகன் என்பார். திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே என்பார், அயலக தமிழரிடம் திரள் நிதி வாங்கி தின்பார். இவர் திராவிடத்தை அழிக்க ஆரியம் அனுப்பிய விஷக்குப்பி. தமிழகமே நாளை விரட்டும் முகத்தில் காரி துப்பி. உண்மையில் நாம் ஆரியத்தால் வீழ்ந்தோம், திராவிடத்தால் எழுந்தோம். விழுந்தது சாதியால், எழுந்தது சமூக நீதியால். முப்புரி நூலால் தடுக்கி விழுந்தோம், ஈரோட்டு தடியால் விழித்து எழுந்தோம். வனவேட்டையில் வகை வகையாய் கொல்லலாம். சிங்கம், புலி, யானை என்ன எதையும் வெல்லலாம். ஒருபோதும் இயலாத சிறுத்தை வேட்டை. அது தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் காட்டை. எதிராளி பம்முவதும் தெரியும், பதுங்குவதும் தெரியும். எத்திசையில் காலடி வரும் என தொலைவிலேயே அறியும். புதரோடு புதராய் மறையும், எதிராளி பிடரையில் அறையும். சிலந்தி வலையில் சிக்குமோ சிறுத்தை, அணையவில்லை பெரியார் ஏற்றிய பகுத்தறிவு தீப்பந்தம். அது இனி தோழர் திருமாவின் கைகளுக்கே சொந்தம். அதிகாரத்தில் இருந்தவரெல்லாம் வரலாற்று குறிப்புகள் ஆனார். அதிகாரமற்ற பெரியாரே தமிழகத்தின் வரலாறு ஆனார். பெரியார் மண் என சொல்லுகிறோம் பெருமையோடு, தோழர் திருமாவை வாழும் பெரியார் என சொல்லுவோம் உரிமையோடு. அறிவு சொல்லாண்டு, அனுதினமும் அயராது உழைக்கும் நீர் வாழ்க பல்லாண்டு.